பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு எவ்வளோ பேர் எவ்வளோ டாக்டர்ஸ் சொன்னாலும் நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இதை மட்டும் அவாய்ட் பண்ணாவே நமக்கு ஒரு 60 to 70% பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்க, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோமோ அதெல்லாம். இப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது என்ன? அதிகமாக சால்ட், அதுக்கப்புறம் ஸ்வீட் நிறைய இருக்கணும், ஜங்க் ஃபுட்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங். ஸோ இதெல்லாம். ஸோ இப்போது ரொம்ப உப்புன்னா, நான் என்ன உப்பு கொட்டி கொட்டியாக சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ஊறுகாய். இந்த ஊறுகாய் இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. டெய்லி ஏதாவது ஒரு ஊறுகாய் சாப்பிடுவோம். முன்னாடியாவது நம்ம வீட்டில் ஊறுகாய் ரெடி பண்ணுவோம். இப்போ எல்லாம் ரெடிமேட் பிக்கிள்ஸ் கிடைக்கிறதுனால வாங்கி அதை ரொம்ப சுவைத்து சாப்பிட்றோம். நான் டயட்டில் இருக்கேன், வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்றேன். ஆனால் அது கூட நல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட்ருவோம். அது என்ன செய்யுதுன்னா அதிகமான சால்ட். ஸோ இந்த சால்ட், உப்பு என்ன செய்யுது? சோடியம் குளோரைடு என்ன பண்ணுது? நம்ம உடலில் போயிட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. நிறைய பேர் நீங்கள் பிளட் தின்னர் சாப்பிட்டுட்ருப்பீங்க, கரெக்டாக? என்னென்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, ஏற்கனவே நான் ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் டெய்லி ஒரு பிளட் தின்னர் சாப்பிட்றேன். ஸோ பிளட் தின்னர் சாப்பிட்றதுக்கு காரணமும் நம்ம தான். ஸோ இந்த மாதிரி பிளட்டோட விஸ்கோசிட்டி அதிகமாக, அதாவது அதில் நிறைய கழிவுகள் சேர்றதுக்கு நம்மளே காரணமாயிடுறோம்.